செகண்ட் இயர் பியர்சிங் பண்ணலாமா, பண்ணுறது சேஃபா இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் வருமானு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹாய், ஐம் டாக்டர் ஜார்விஷ், ENT சர்ஜன். இப்போது ரொம்ப பேர் செகண்ட் தேர்ட் இயர் பியர்சிங் வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. பர்டிகுலர்லி கார்ட்லேஜ் ஏரியாவில் இயர் பியர்சிங் பண்ணுறப்போ பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அது சேஃப் கிடையாது. வலி, இன்ஃபெக்ஷன், அப்புறம் கீலாய்ட் ஸ்கார், அதாவது இயர் பியர்சிங் பண்ணுற இடத்துல கட்டி வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ கார்ட்லேஜ் ஏரியாவில் இயர் பியர்சிங் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. லாபியூலில் காது குத்துறப்போ அதில் வெறும் ஃபேட் தான் இருக்குது அண்ட் பிளட் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக ஹீலிங் ஆகும். இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நார்மலாக பண்ணுற இயர் பியர்சிங்கை கூட ஸ்டெரைலான பிளேஸில் பண்ணுங்கள். ஒரு ENT டாக்டர் கிட்ட, அப்படி இல்லைன்னா ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா முதல்ல அந்த ஸ்டட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ENT டாக்டரை பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டைல் முக்கியம்தான், ஆனால் சேஃப்டி அதை விட ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ENT டிப்ஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.